ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியான குருத்து கோஸ்துன்னாயி வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சந்தோஷ் வைஷாலி ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. இவங்களுடைய லவ் மேரேஜ்க்கு வைஷாலியோட ஸ்ட்ரிக்டான அப்பா கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு சம்மதம் வாங்குறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல வெட்டிங்க்கு முன்னாடி சந்தோஷ் தன் ஃப்ரெண்ட்ஸோட கோவாக்கு ஒரு பேச்சுலர் பார்ட்டிக்காக போறாரு. போன இடத்துல நடந்த டிராஜிக்கான ஆக்சிடென்டால சந்தோஷ்க்கு மெமரி லாஸ் ஆகுது. இவருக்கு பழைய நினைவுகளும் அவரை சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாமே மறந்து போகுது, இன்க்ளூடிங் வைஷாலி. வெட்டிங் நெருங்கிட்டு இருக்க ஒரு சூழல்ல சந்தோஷுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாங்க. அதுக்காக அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ், ஸ்கூல் பிராங்க், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபர்ஸ்ட் லவ், ஃபேமிலி மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணி இறுதியில அவருக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினாங்களா, இந்த மேரேஜ் நடந்ததா அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீக்ரியேட் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஹார்ட் வார்மிங் அண்ட் நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப்பை ஹியூமர் அண்ட் எமோஷனல் வார்ம்த் கலந்து ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காங்க. பேபி படத்துல நடிச்ச விராஜ் அஸ்வின் தான் இந்த படத்துல சந்தோஷ் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஒரு சின்சியர் அண்ட் கன்வின்சிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரோஹிணி அண்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட்ல நடிச்ச எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் டெப்த் இருக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. எக்ஸலென்ட்டான மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. 5வது எபிசோட்ல இருக்கிற அந்த எமோஷனல் பொசிஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி ஃபைனல் எபிசோட்ல எல்லா ஈவென்ட்ஸையும் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸே கொடுத்திருந்தாங்க. இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கும். மிடில் இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோர் கான்செப்ட்ல இருந்து விலகி டைல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். யாஷாஸ்ரீயோட அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அண்டர் ரேட்டட் கேரக்டரா இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த சீரிஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது ஏமாற்றத்தை தரும். பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸா வந்திருக்கு. அடல்ட் கண்டென்ட் இல்ல, சோ ஃபேமிலியோட பார்க்கலாம். குருத்து கோஸ்துன்னாயி சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.